அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் அகத்தவ புத்தகம் என்ற ஜேம்ஸ் ஆலன் எழுதிய நூலில் ஆண்டின் நாள்தோறும் என்ற தலைப்பில் ஜூலை 1 ஆகிய இன்று தங்களிடம் அவருடைய கருத்தினை ஆண்டின் நாள்தோறும் என ஜூலை 1ஆம் தேதி பதிந்த அந்த பகுதியை தங்களிடம் கூற உள்ளோம். இவர் எமக்கு அறிமுகமானது டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற நூலிலிருந்து அவர் தொகுத்த அந்த பல்வேறு தொகுப்புகள் தான் எமது குருவாகிய MS உதயமூர்த்தியின் குரு ஜேம்ஸ் ஆலன் என்றே கூறலாம். இவர் அகத்தவ புத்தகம் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஜேம்ஸ் ஆலன் என்ற ஆங்கில எழுத்தாளர். அவருக்கு குருவாகவே MS உதயமூர்த்தியின் குருவாகவே வாழ்நாள் முழுவதும் இருந்தார். இவர் ஜேம்ஸ் ஆலன் என்பவர் 28 நவம்பர் 28 1864 பிறந்து ஜனவரி 24 1912 மறைந்தார். அவர் மிகப்பெரிய அகத்தவ மெய்யியல்பின் பதிவுகளில் நிறைய ஈடுபட்டுள்ளவர். அவருடைய தனித்துவ நூல், பல்வேறு நூல்கள் இன்றைய வடிவில் இந்த அகத்தகப்பத்தின் மேலாக கூறக்கூடிய ஒரு பகுதி என கூறலாம். அவர் தன்னுடைய செய்யுள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்யுள் எவ்வாறு நிலைத்துள்ளது என்பதை, அவை எவ்வாறு ஒவ்வொருவருடைய தன்முனைப்புக்காக தற்கால தன்முனைப்பு பகுதிகள் பல்வேறு ஆர்வலர்கள் இருந்த போதும் அவர்கள் கூறிய கருத்துக்கள் என்றும் நிலை பெறக்கூடிய வகையில் அவருடைய ஆஸ் எ மேன் திங்க் என்று அவருடைய பதிப்பு 1902ஆம் ஆண்டு வெளியிட்டதும், பின்னர் 1903ஆம் ஆண்டிலிருந்து அவர் ஒரு தனி நூலாக பைபிளிலிருந்தும் பல்வேறு பதிவுகளில் எடுத்து தனது பதிப்பாக கிட்டத்தட்ட கூறியுள்ளார். அவருடைய மனைவியாகிய லில்லி ஆலன் என்பவரும் பின்னர் அதனுடைய நூலாக தொகுத்து, அவருடைய மகள் நோரா ஆலன் என்பவரும் பின்னர் 1896 பிறந்து 1976 வரை அவருடைய நூல்களின் தொகுப்பு அகத்தவ புத்தகம் என்ற நூலினை தங்களிடம் பகிர்ந்தோம். இந்த புத்தகம் எதற்கு தங்களிடம் பகிர்ந்துகிறோம் என்றால், திருக்குறளுக்கும் கிட்டத்தட்ட அவர் பதிந்த அந்த பகுதி திருக்குறள் கருத்துக்கும் ஒத்துக்கூடிய வகையில் உள்ளது, ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் உள்ளது. ஒரு திருக்குறள் நூலையும் கற்று அறிந்து பின்னர் அந்த வகுத்த நூல் வடிவம் திருக்குறளையும் மேற்கோள் காட்டியுள்ள அவர் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய அந்த தற்கால நடைமுறையில் ஆண்டின் நாள்தோறும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஜூலை 1ஆம் தேதி இந்த ஆரம்பிக்கிறோம். இந்த பதிப்புகள் மிகவும் அகத்தவ புத்தகம் என்றே நாம் கூறலாம். தொல்காப்பியத்தில் கூறுவது போல, அவைதாம் உருதவ நனி என வருவும் 3 மிகுதி செய்யும் பொருள் என்ப என்று நமது மிகவும் குணமான திறனாக நாம் மதிக்கக்கூடிய அந்த மிகுதியான பொருள் நமது மனித இனத்தின் மிகுதி என கூறலாம். அந்த பகுதியினை முதலில் தமிழிலும் பின்னர் ஆங்கிலத்திலும் கூறலாம் என்று உள்ளோம். ஜூலை 1ஆம் தேதி நாணம் என்பது ஒவ்வொருவரின் மெய் இயல்பாக நாம் கருதலாம். ஒரு மனிதன் தன்னை எவ்வாறு மேம்படுத்தி கொண்டு உள்ளான் என்பதற்குண்டான ஒரு அடித்தட்டு நிகழ்வாக நாம் கருத வேண்டும் என்றால், அவருடைய அகத்தூய்மை, அகத்தவம், அந்த நாள்தோறும் தன்னால் முயன்ற சில நல்ல செயல்களை தொடர்ந்து செய்யப்படும் போதும் அவன் மேலும் வலிமை பெற்றவனாகவும் புத்திசாலியாகவும் மாறுவதற்கு உண்டான ஒரு கருத்தாக கூறலாம் என கூறி, இவருடைய அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என இந்த ஜூலை 1ஆம் தேதி தங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாணம் என்பது ஒவ்வொரு மெய் இயல்பின் நோக்கமே என கூறலாம். இந்த அகத்தவம் என்பது நமது தற்கால யோகா போன்றவற்றின் அகத்தவம் என்று மெடிடேஷன் என்று ஆங்கிலத்தில் கூறுவது போல, அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்கப்பட வேண்டிய
கடைபிடிக்க அந்த ஞானம் என்ற அந்த மெய் அறிவு நமக்கு துணை புரியும். ஒரு மனிதன் எந்த நிலையில் தன்னை கண்டாலும் தன்னுடைய கருத்தை உண்மையை கண்டுபிடிக்கப்படும் போதும் மேலும் அவர் தனது தற்போதைய நிலையை பயன்படுத்தி வலிமையாகவும் புத்திசாலியாகவும் மாறுவதன் மூலம் மட்டுமே அதை கண்டுபிடிக்க முடியும். நமது உண்மை நிலையை நாம் இன்று இருக்கும் நிலையை கண்டுபிடிக்க ஜூலை 1ஆம் தேதி 2024 அன்று நாம் எவ்வாறு உள்ளோம், அதை தற்போதைய நிலையிலிருந்து எவ்வாறு வலிமை பெற்று புத்திசாலியாக மாற முடியும் என்ற அந்த கருத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த அகத்தவம் ஞானம் என்பது ஒவ்வொரு மெய் இயல்பாக கருதலாம் என கூறி இந்த அவர் பதிந்த அந்த கடைசி சொல்லி உடைந்த கோளை அழுவதன் மூலம் சரி செய்ய முடியுமா, உடைந்த கோளை அழுவதன் மூலம் சரி செய்ய முடியுமா என பதிந்து இந்த பதிவினை மேலும் ஆங்கிலத்திலும் இந்த கருத்துக்கள் ஒத்த கருத்துக்கள் எவ்வாறு நிலைப்பட்டுள்ளன என்று ஆங்கிலத்திலும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். Wisdom is the aim of every philosophy. Whatever the philosophy we are having wide information, secured, developed organization, momentum, the things. They say we have wide information, actually wide information, secured development of momentum. That is, whatever the momentum we have, that wisdom is operated in that sense. You can say it in acrostic also. Wide information, security, development, organization, moment. The organization in the sense we consider ourselves as a human being. Every individual is having a unique organization of their own stature of the thing, as Tulgapya says, Uru Dava Nani. That Uru is called the organization of our body. Dava is the meditations, and Nani is good. That whatever the organs we have, we just involve ourselves in deep into the concentration on this wise information, secured, developed organization, momentum, you can say it in for that system. So wide information, secured, development, organization, momentum. That's momentum we apply this knowledge. When Tirukural also they considered in that whatever the things, whatsoever it appears, we should see the truth is knowledge. It's almost applicable to 355 of Tirukural. It's considered to be equated with this July 1 Andin Overnom, that every book of meditations for every year, every day we can consider this applications. Wide information, secured, developed organization, momentum. As soon as we born in this world, as long as we live in this world, we try to cope up with that finding of truth in reality. That's what he says in Tirukural also. Whatever the things, whatsoever ever it appears, we should see the truth is knowledge. So in 355, எப்பொருள் எத்தன்மைத்து ஆயின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று பயந்துள்ளார். That's what that I try to complete this today's program. Wisdom is the aim of every philosophy. In whatever condition a man finds himself, he can always find the true, and he can find it only by so utilizing his present condition as to become strong and wise. So cast thou mend your broken ways by weeping over it. உடைந்த கோளை அழுவதன் மூலம் சரி செய்ய முடியுமா? This is the question he raised. இந்த குரல் பெரும்பாலும் நமது ஆண்டின் அகத்தமும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இந்த ஜூலை 1 அன்று இந்த பதிவு நம் மெய் இயல்புக்கும் பொருத்தமாக இருக்கும் என்று கருதி இந்த ஜூலை 1, 2024 அன்று இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். நாள்தோறும் ஒவ்வொரு ஆண்டின் அகத்தவத்தின் பயனாக விளையக்கூடிய பல்வேறு நினைவுகள் நிலைபெற்று இருக்கக்கூடிய வகையில் இவை மேலும் நாமே வலிமையாகவும் உண்மையை கண்டுபிடிக்கும் நிலையில் வலிமையாகவும் மேலும் அதனுடைய பயன்பாட்டினை அகத்தவத்தின் மூலம் மேலும் நம்மை மெய் இயல்பினை அறிந்து புரிந்து நாள்தோறும் நம்மை மேலும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் அறிவார்ந்த செயல்களை பிறந்த நாள் முதல் நாம் இருக்கும் வரை நமது செயல்பாடுகள் மிகவும் திறனாக இருக்கும் என கருதி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். அதற்கு முன்பாக இந்த
பாடலினை அகத்தவ நானும் அந்தாதி எதுகை பாவினத் தொடரை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். மிடல் ஊறிய தசைநார் திசுக்கள் திடல்வழி போல் மேன்மேலும் உடல் நலம் காக்கும் மூலக்கூறு உயிர் இயல்பு கடல்சார் உயிரியல் அணுக்கூறுகள் நிலத்தொடர். மிடல் ஊறிய தசைநார் திசுக்கள் திடல்வெளி போல மேன்மேலும் உடல் நலம் காக்கும் மூலக்கூறு உயிர் இயல்பு கடல்சார் உயிரியல் அணுக்கூறுகள் நிலத்தொடர் நீர்மாய் கண் நீரோட்டம் நொடிதோறும் மிக்க உயிரணு உயிரிகளின் படர்க்கை நலமிகு புவி புதிர் விசை உலக பேரளவு வெரவல் கணிப்பு. நிலத்தொடர் நீர்மாய் கண் நீரோட்டம் நொடிதோறும் பலமிக்க உயிரணு உயிரிகளின் படர்க்கை நலமிகு புவி புதிர் விசை உலக பேரளவு விரவல் கணிப்பு முறை இலக்கு திசை அணிவகுப்பில் தொடர் பரவும் தன்மை பணிபுரியும் இடம் வேலை முறைமை துணிவு பல தொகுப்பில் மாறும் வரையறை வட்டம் போக்கு நிற்கும் தரைவழி திடமிகு பாதை பாதுகாப்பு உரைவழி பேசும் மொழியே யாவும். கரைவழி நிறைவிலேதான் நதி போகும் வழியெல்லாம் நகரும் விதி வினைத்திறன் திசைதனில் உயிரும் மதி மனிதத்தின் திரவ குறியீடு நிதி நிறை அளவு திடமே விலங்கு. இந்த பாடலினை அகத்தவன் நாணம் என்ற இந்த ஜூலை 1ஆம் தேதி இந்த அந்தாதி எதுகை பாவின தொடராக தங்கிடும் இன்று முதல் நாள் தொடங்கும் இந்த வேளையில் இந்த அகத்தவன் நாணம் என்ற பாடலில் கூறி இன்றைய பதிவினை நிறைவு செய்யலாம் என்று கூறும். மிடல் ஊறிய தசைநார் திசுக்கள் நமது மிடல் ஊறிய தசைநார் திசுக்கள் திடல்வெளி போல் மேன்மேலும் உடல்நலம் காக்கும் மூலக்கூறு உயிர் இயல் கடல்சார் உயிரியல் அணுக்கூறுகள் நிலத்தொடர் நீர்மாய்க்கண் நீரோட்டம் நொடிதோறும் நலமிக்க உயிரணு உயிரியலின் படர்க்கை நலமிகு புவி புதிர் விசை. அந்த திசைவாக ஒவ்வொரு உயிரணுக்கள் தோன்றி கடல்சார் உயிரணுக்களிலிருந்து நிலத்தொடர்பை ஏற்படுத்தி இவையெல்லாம் நமது வரலாற்று பதிவுகள் வரலாற்று நிகழ்வுகள் உயிரணு திசுக்கள் நாள்தோறும் தோன்றும் அந்த உயிரணு திசுக்கள் எவ்வாறு நிலத்தொடர் நீர்மாய்க்கண் நீரோட்டம் நொடிதோறும் சேர்ந்து பலமிக்க உயிரணு உயிரியலின் படர்க்கை நலமிகு புவி புதிர் விசை உலக பேரளவு விரவல் கணிப்பு முறை இலக்கு திசை அணிவகுப்பில் தொடர் பரவும் தன்மை பணிபுரியும் இடம் வேலை முறைமை துணிவு பல தொகுப்பில் மாறும் வரையறை வட்டம் போக்கு நிற்கும் தரைவழி இடமிகு பாதை பாதுகாப்பு உரைவழி பேசும் மொழியே யாவும் கரைவழி நிறைவிலேதான் நதி போகும் வழியெல்லாம் நகரும் விதி வினைத்திறன் திசைதனில் உயிரும் மதி மனிதத்தின் திரவ குறியீடு நிதி நிறை அளவு திறமையே விளங்கும். நிதி என்பது நிறையளவு திறமையை விளங்கும் என கூறி இந்த பதிவினை முதல் நாள் பதிவினை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நாள்தோறும் அடுத்தடுத்து காண்போம். நன்றி வணக்கம். இந்த அகத்தவ நாணம் தொடரினை ஜூலை 1 நிறைவு செய்கிறோம். நன்றி வணக்கம்.